நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் பாடல் 38. ஓலமிடவும் அமலையொந்தான் உறுதி மனதிற் பொருந்தவில்லை, ஒரு நாளியாயினும் இடியன் உபய பதத்தை நினைத்ததில்லை. காலம் அறிந்து நினதடியார் கருது மொழியும் கேட்டதில்லை, கனவாகிய சம்சாரம் எனும் கடலினிடை வீழ்ந்த தலைமோத நீல இருளில் விழிக்குறனாய் நின்றே மயங்கி கிடப்பேனே. நீதான் கிருபை பொருந்தியொன்ற நெறிதான் அளித்து நிலை வைப்பாய், வாழை வடிவே ககன முடிவான திருவே மலைமகளே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே, மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 38. நல்ல சத்சங்கமும் நன்மார்க்கமும் அமைந்தால்தான் ஆண்டவனை அடைய முடியும் என்னும் அரிய கருத்தினை உலகோருக்கு சொல்லும் பாடல் இது. தாயே, உன் திருநாமங்களை திரும்ப திரும்ப சொன்னாலும் மலங்களற்ற பார்வதியாகிய நீ என் உள்ளத்தில் அமரவில்லையே ஏன்? அடியேன் மனம் அழுக்குடைத்து என்பதாலா? தாயே, என் செய்வது? அடியேன் மாசுபடிந்து மலங்களை தாங்கும் சுமை தாங்கி போல் ஆகிவிட்டது. அறியாமை என்னும் இருளில் வாடி தவிக்கின்றது. ஒரு நாளிகை உடைந்த பாவி உன் உபய பாதங்களை நினைத்ததில்லை. உன் அடியார்கள் சொல்லும் பெருமைக்குரிய திருவாசகங்களை கேட்காமல் என் வாழ்நாளை வீணாக்கி விட்டேன். இதே கருத்தில் மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் சீலம் இன்றி நோன்பு இன்றி தெரிய இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே. மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலகம் நெறியேற, கோலும் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்று கூறுகிறார். கனவாகிய சம்சாரம் என்று வெகு அழகாய் சொல்லுகிறார் பட்டர். கண் திறந்து விட்டால் மறைவது கனவு, அதுபோல் சம்சார வாழ்வும் நிலையற்றது. இந்த சம்சாரம் என்பது கடல் போன்றது. இதில் சிக்கிக் கொண்டால் கரையேறுவது கடினம். கரிய இருளில் குருடனாய் விழுந்து கிடக்கும் என்னை நீதான் காப்பாற்றி அருள் புரிய வேண்டும். சதா சர்வகாலமும் உன் நினைப்பிலேயே வாழும் நன்னெறியை எனக்கு அருள்வாய். அன்னையிடம் பக்தி ஏற்பட அவள் நினைத்தால்தான் அது நிறைவேறும். அவள் அருள் இன்றி ஆவது ஒன்றுமில்லை. வாளை வடிவாக சிறு பெண்ணாய் பாலாவாக தோற்றம் தந்து அன்பர்களை மகிழ்விப்பவளே, ககனத்தையும் தாண்டி நிற்கும் பரம்பொருளே, பர்வதராசனுக்கு மகளாய் தோன்றிய பார்வதி தாயே, மயிலாடுதுறையில் பெருமை மிகு ஆயிரநாதரின் வாழ்வாய் திகழும் அபயாம்பிகை தாயே, அனைவரையும் நல்ல நெறியில் நிறுத்தி நல்வாழ்வு நல்குவாய்.